ஹாய் எவ்ரிவன், த லெஜெண்ட் சுபாஷ் சந்திர போஸ். இவரை பத்தி பாத்தீங்கன்னா முன்னாடி போன வீடியோல பயங்கரமா நிறைய செய்திகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருந்தேன். ஸோ மறக்காம அந்த ஒரு வீடியோ செக் பண்ணி பார்க்காதீங்க, மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த ஒரு வீடியோட எண்ட்ல கூட எண்ட் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, இந்த ஒரு சுபாஷ் சந்திர போஸ் கடைசியா ஜப்பான்ல ஒரு மாநிலத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிளைட் கிராஷ் ஆகி தான் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நியூஸ் ஆகட்டும் அண்ட் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஹிஸ்டரி புக்லயே ஆகட்டும் அபிஷியலாவே சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா இந்த ஒரு கொலைக்கு பின்னாடி இருக்கிற மர்மங்கள் என்ன, அண்ட் இந்த ஒரு சுபாஷ் சந்திர போஸ் அபிஷியலா அதாவது அந்த பிளைட் கிராஷ் தான் செத்தாரா அண்ட் இன்றளவுமே உயிரோட இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அது யாரு, என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மங்கள்லாம் என்னென்ன உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். நான் உங்க இன்ஃபார்மர் தினேஷ் ஐடி ஸ்குவாட். ஸோ ஜப்பான் கவர்மெண்ட் 1945 ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. அதாவது ஒரு நியூஸ் பேப்பர் ஆகட்டும் அண்ட் பாத்தீங்கன்னா டிவி ஆகட்டும் இந்த ஒரு நியூஸ்ல பரப்புவாங்க இல்லையா. ஸோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு அபிஷியலான ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடுறாங்க. அதாவது சுபாஷ் சந்திர போஸ் அபிஷியலாவே பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிளைட் கிராஷ்ல தான் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு அறிக்கையை பாத்தீங்கன்னா சொல்றாங்க. பட் ஆனா இந்த ஒரு டெட் பாடி இருக்கும் இல்லையா, சுபாஷ் சந்திர போஸோட டெட் பாடிய ஒரு கோயில பாத்தீங்கன்னா பாதுகாக்கப்பட்டு வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஒரு நியூஸ அந்த ஒரு டைம்ல பயங்கரமா பரப்பிட்டு வராங்க. அண்ட் இந்த ஒரு நியூஸ் தான் இன்றளவுமே நீங்களாகட்டும் அண்ட் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களாகட்டும் ஸோ எல்லாருமே நம்பக்கூடிய ஒன்று. பட் ஆனா இது இல்லாம இவருன்னு இறக்கல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு சோ இப்படி க்ளோஸ் பண்ணப்பட்ட இந்த ஒரு கேஸ 1949 கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் கழிச்சு முத்து ராமலிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இவரு இந்த ஒரு கேஸ ஓபன் பண்றாரு. அதாவது தன்னோட பிறந்தநாள் விழா, அதாவது சுபாஷ் சந்திர போஸோட பிறந்தநாள் விழால அவருக்கு மதுரையில ஒரு ஃபங்க்ஷன் ஆகட்டும் சோ பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லணும். அந்த ஒரு ஃபங்க்ஷன்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, சுபாஷ் சந்திர போஸ் இன்னும் பாத்தீங்கன்னா அபிஷியலா சாகல, இன்னுமே பாத்தீங்கன்னா என்னோட ஒரு தொடர்பு இருந்துட்டு வராரு, நான் இன்றளவுமே பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா உடைச்சிடுறாரு அந்த இடத்துல. அங்க இருக்கிறவங்களாகட்டும் சோ எல்லாருமே பாத்தீங்கன்னா பயங்கரமா வியந்து போய் பாக்குறாங்க. நீங்க சொல்றது உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா பயங்கரமா வியந்து போய் பாக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு 1951 அண்ட் இதே போல இன்னொரு ஃபங்க்ஷன்ல பேசிட்டு இருக்கப்ப ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணி சொல்றாரு. நான் இப்பதான் ரீசெண்டா போய் அவர்கிட்ட பேசிட்டு வந்தேன். அதாவது இந்தியா சைனா பார்டர் பக்கத்துல ஒரு ஆர்மி ஆகட்டும் சோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு ஏசியன் பீப்புளுக்கு அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சம்பவத்தையே அந்த ஒரு ஃபங்க்ஷன்ல ஆகட்டும் நிலவராரு அப்படின்னு சொல்லணும். பட் ஆனா மிகப்பெரிய ஒண்ணு அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா சோ உலகமே நம்பிட்டு இருக்கு ஒரு பிளைட் கிராஷ்ல சுபாஷ் சந்திர போஸ் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா இவரு இறக்கலாம் கிடையாது, அபிஷியலா நான் கூட இருந்து பார்த்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஒரு நியூஸ் பயங்கரமா பரப்பிட்டு வராங்க. பட் ஆனா இன்றளவுமே நம்பக்கூடியது ஒன்று அப்படின்னா சோ பிளைட் கிராஷ்ல தான் பாத்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ஒரு ஃபுல் ஸ்டோரி பார்த்து கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ மறக்காம அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. அண்ட் இதனால தான் பாத்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் செத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த ஒரு நியூஸ் ஆகட்டும் சோ ஆர்டிகல் ஆகட்டும் ஹிஸ்டரி புக் ஆகட்டும் சோ எல்லாமே இந்த கூகுள்ல சர்ச் பண்ணா கூட அப்படிதான் வர மாதிரி பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. பட் ஆனா இவரு இந்த ஒரு நியூஸ ஒவ்வொரு விழாலையும் பேசும்போது சோ நான் பாத்தீங்கன்னா பார்த்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி 1951 இந்த ஒரு ஃபங்க்ஷன்ல கூட பாத்தீங்கன்னா பேசியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் கூடவே சுபாஷ் சந்திர போஸ் உயிரோட இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேருக்குமே தெரியுமாமா. பட் ஆனா அவரு இப்ப உள்ள வந்தா மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் வந்துடும், பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அதுக்காகவே இவருக்கு தெரிஞ்ச மாதிரியும் அண்ட் தெரியாத மாதிரியும் அண்ட் ஒளி வச்சிருக்காரு அண்ட் அவர் அங்கேயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா தான் உசுரோட இல்லாத மாதிரியே காட்டிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. சோ இந்த ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளத்துக்காக பயந்துகிட்டு தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா அடக்கப்பட்டிருக்கு. பட் ஆனா அதே மீறியுமே இந்த ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா பயங்கரமா வெளியாகுது அண்ட் இந்த ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு போகப்படுது. அண்ட் இதுக்காக அண்ட் இந்த ஒரு கொலை, அதாவது இந்த ஒரு கொலை நடந்திருக்கா இல்லையான்னு அபிஷியலா தெரிஞ்சுக்கணும் இல்லையா கவர்மெண்ட். சோ அதை விசாரிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக தனியா ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கு. அண்ட் அந்த ஒரு கமிஷன்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பயங்கரமா எல்லாமே தேடி கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. சோ இவங்க இந்த ஒரு கமிஷன்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, சோ சுபாஷ் சந்திர போஸை பத்தி கவர்மெண்ட் நிறைய ஆர்டிகல்ஸ் ஆகட்டும் சோ எல்லாத்தையுமே விசாரிச்சு பார்த்ததுல மிகப்பெரிய ஒரு உண்மை கிடைச்சிருக்கு. பட் ஆனா அந்த ஒரு உண்மையா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 30-40 வருஷம் பாத்தீங்கன்னா ரொம்ப மூடி வச்சு பயங்கரமா பொத்தி பாதுகாத்துட்டு இருந்திருக்காங்க. அண்ட் 1999
சோ எகைன் எங்க அந்த ஒரு ஃபிளைட் டெஸ்ட் நடந்துச்சோ ஜப்பான்ல, தைவான் அந்த ஒரு இடத்துல. சோ அந்த ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கும். அதாவது இந்த ஒரு ஃபிளைட் கிராஷ் ஆகட்டும் இதெல்லாம் செக் பண்ணக்கூடிய ஒரு கமிஷன். அந்த ஒரு கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கேஸை எடுக்கிறாங்க. அண்ட் எடுத்து பாக்குறப்ப இந்த ஒரு நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர வைரலாக்கப்படுது. அண்ட் இந்த ஒரு டைம்ல இந்த ஒரு டேட்டுக்குள்ள இந்த ஒரு ஃபிளைட் கிராஷ் அபிஷியலா நடக்குச்சா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கமிஷன் ஆகட்டும் சோ எல்லாருமே கேட்கப்பட்டிருக்கு. அண்ட் அவங்க கிட்ட கேட்கிறப்ப அவங்க செக் பண்ணி பார்த்து வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆன்சரை சொல்றாங்க. சோ யாருமே எதிர்பார்க்க முடியாத மிகப்பெரிய ஒரு ஆன்சர் அப்படின்னு சொல்லணும். இந்த ஒரு டேட்டுக்குள்ள அதாவது மார்ச் டு டிசம்பர் வரையும் இந்த ஒரு வருஷத்துல எந்த ஒரு ஃபிளைட் கிராஷுமே அந்த ஒரு ஜப்பான் பகுதி ஓரத்துல தைவான் அந்த ஒரு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா நடக்கல அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா சொல்றாங்க. அண்ட் இந்த ஒரு நியூஸை கேட்ட உடனே பாத்தீங்கன்னா பயங்கரமா எல்லாமே ஆச்சரியப்படுறாங்க. ஏன் அப்படின்னா சோ இவரு இந்த ஒரு ஃபிளைட் கிராஷ் தான் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஆகட்டும் எல்லா ஆர்டிகிளையுமே வந்துருச்சு. சோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு டைம்ல ஒரு அபிஷியலான ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணி பார்த்து சொல்றாங்க அப்படின்னா சோ அவங்க தான் நம்புவோம். அதே போலதான் ஒரு அபிஷியலான ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க எல்லாமே வியந்து போய் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லணும். சோ இந்த ஒரு நியூஸ் எல்லாம் கேட்கிறப்ப சுபாஷ் சந்திர போஸ் இந்த ஒரு ஃபிளைட் கிராஷ்ல அபிஷியலா சாகல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நியூஸ் எல்லாத்துக்குமே தெரிய வருது. அண்ட் இதுக்கு பின்னாடி சுபாஷ் சந்திர போஸ் இப்படிதான் இறந்திருப்பாருன்னு சொல்லிட்டு இது மாதிரியான சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னா சில பேர் இந்தியாக்குள்ள இவரு அந்த ஒரு கடைசி காலகட்டத்துல வாழ்ந்திருக்காரு. அண்ட் சில பேர் ரஷ்யால வாழ்ந்ததாகவும் சில பேர் பர்மால வாழ்ந்ததாகவும் இது மாதிரி நிறைய காரணங்கள் நிறைய ஊர்ல இது மாதிரி வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சோ ஜப்பான் பக்கத்துல ஒரு ஊர் இருக்கான். அந்த ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாமியார் ரியல் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் மாதிரியே இருப்பாரு. சோ அவரு கூட தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு மடத்திலே ஆகட்டும் அண்ட் அந்த ஒரு மடம் மாதிரி தான் அந்த ஒரு பிளேஸ்ல கடைசி காலகட்டத்துல சுபாஷ் சந்திர போஸ் இங்கதான் கழிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நியூஸை ஒரு அபிஷியலான ஸ்டேட்மெண்டா கூட வச்சிருக்காங்க. பட் ஆனா சுபாஷ் சந்திர போஸ் இப்படிதான் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷனா இருக்கக்கூடிய இந்த ஒரு டைம்ல சோ இதை கன்ஃபார்ம் பண்ற விதமாக இந்த ஒரு ஃபிளைட் கிராஷ் நடக்குச்சு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஏன் இதுக்கு பின்னாடி 1964 நேரு இறந்து போயிடுறாரு. சோ இவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்காக ஒரு மாறு இடத்துல நம்ம சுபாஷ் சந்திர போஸ் வந்திருக்காரு. அண்ட் அந்த ஒரு இடத்துல எடுக்கப்பட்ட போட்டோல அவர் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அபிஷியலான நியூஸ் வெளியாகுது. பட் ஆனா இந்த ஒரு கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த ஒரு போட்டோ எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அண்ட் இதே போல மாறு வேடத்துல இன்னொரு சாமியார் சொன்னாலியப்ப அந்த ஒரு சாமியார் அவர் கூட தானே கழிச்சாரு அப்படிங்கிற மாதிரி சோ அவரு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு போட்டோ இருக்கிறாரு. சோ நீங்க மாத்தி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நியூஸ் ஆகட்டும் சோ பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு அந்த ஒரு டைம்ல. சோ கடைசியா சுபாஷ் சந்திர போஸ் இப்படிதான் இறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய நிறைய மர்மங்கள் நியூஸ் தான் போயிட்டு இருக்க தவிர மிகப்பெரிய இப்படிதான் இறந்தாரு ஒரு கன்ஃபார்மான நியூஸ் ஒரு ஃபிளைட் கிராஷ் தான் இறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு நியூஸ்மே கிடைக்கல. இன்றளவுமே அவருக்கு மட்டும் தெரியும் அப்படிதான் நினைக்கிறேன். சோ அந்த ஒரு காலத்துல இருந்து இந்த ஒரு காலத்து வரையுமே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு பீப்புள்ஸ்க்காகட்டும் இந்த ஒரு ஆர்டிக்கல் சொல்றது மட்டும் தான் நம்பி இருப்பாங்க. அண்ட் அதுக்கேற்ற நானும் சொல்றேன். சோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இறந்து போயினாரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல. பட் ஆனா இறந்து போயிட்டாரு பாடியே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லப்படுது. சோ மிகப்பெரிய ஒண்ணு அப்படிதான் சொல்லணும். நம்ம இந்தியாவுக்காக கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு IAS வேலை கிடைச்சுமே அங்கிருந்து வெளியே வந்து அமெரிக்கால கிடைச்சி வெளியே வந்து இந்தியாக்குள்ள பூந்து சோ எல்லாத்தையும் எல்லா வெள்ளைக்காரங்களையும் அடிச்சு துரத்துனாரு. அண்ட் நவ் மிகப்பெரிய ஒரு ஆளா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தாரு. இங்க நிறுத்திட்டு அண்ட் அத்தனை போராளிகளை வந்து திரட்டினாரு. தன்னோட படிச்சு புத்தி வச்சு ஜெர்மனி ஆகட்டும் ஹிட்லர் கேங் ஆகட்டும் சோ எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா கணக்கு பண்ணி தரவா ஒரு ஸ்பை பிளான் மிகப்பெரிய ஒரு ஆபரேஷன் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா வெள்ளையர்களை அடிச்சு துரத்தி 1947 மிகப்பெரிய ஒரு இந்தியாக்காக சுதந்திரத்தையே வாங்கி தந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு நியூஸ் எல்லாம் கேட்கிறப்ப மிகப்பெரிய ஒரு தரமான ஒரு செய்தி அப்படின்னு சொல்லணும். பட் ஆனா காந்திஜி ஒரு பக்கம் அகிம்சை வழியில் இப்படி போனாலுமே அண்ட் நம்ம தலைவன் தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாக்காக மிகப்பெரிய ஒரு ஆளா நின்றுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நியூஸ் ஆகட்டும் மிகப்பெரிய ஒரு மர்மமா இருந்துட்டு வருது. அண்ட் வரக்கூடிய தலைமுறைகள் எல்லாமே இந்த ஒரு நியூஸை பயங்கரமா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சுபாஷ் சந்திர போஸ் இவரு இது சும்மா ஒரு நேம் மட்டும்தான். இப்போ சுதந்திரம் வாங்கி தந்தது அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப சின்ன பசங்க கூட வந்து சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க காந்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா டக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் ஆனா காந்திஜியை விட மிகப்பெரிய அந்த சுதந்திர போராட்டத்திலேயே இவரு தான் நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நியூஸ் ஆகட்டும் சோ உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். சரி ஓகே நாளைக்கு என்ன ஹிஸ்டரி பார்க்கலாம்னு சொல்லிட்டு மறக்காம ஒரு கமெண்ட்ல தட்டி விட்டு போங்க. லெட்ஸ் பை see you guys.